சர்வ முருகார்ப்பணம். பரணி ஆஸ்ட்ரால் டிப்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் தினமும் வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா சனிப்பெயர்ச்சி. எல்லா பயிற்சியை விட இந்த பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமானது. காரணம் வந்து சனி பகவான் வந்து 2.5 வருடத்துக்கு ஒரு முறை தான் பயிற்சி ஆவார். அதனால அதிக காலம் ஒரு வீட்டில் இருக்கிறதுனால இந்த பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால இன்னைக்கு சனி பயிற்சியும் அதுக்கு என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்ப சனி பயிற்சி எப்போது நடைபெறுகிறதுங்கிறத பார்ப்போம். 2025 மார்ச் மாசம் 30ஆம் தேதி இரவு 9:41 மணிக்கு சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவர் 2027 ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் மீனத்தில் தான் இருப்பார். இந்த இடைப்பட்ட காலத்துலதான் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மை, எந்தெந்த ராசிகளுக்கு தொந்தரவு கொடுக்கும் சனி அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ராசியில முதல் ராசியான மேச ராசியை பார்க்கலாம். மேச ராசிக்கு இது விரயச்சனி. சரிங்களா? விரயச்சனிங்கிறதுனால 100% மார்க் கொடுக்கலாம். இதுக்கு 70% மார்க் இருக்கும். மேசத்துக்கு என்ன சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கும்னா, பணம் சார்ந்த விஷயங்களே எப்பவும் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பணம் வந்து இவங்களுக்கு அதிகமா செலவாகி விரயமாகிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. சேமிப்புகள் கரையறதுக்கு வாய்ப்புமா இருக்கு. சரிங்களா? அடுத்ததான ரிஷப ராசிக்கு லாப சனி 100க்கு 95 மார்க் கொடுக்கலாம். இவங்களுக்கு வந்து நேர்மையான இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே லாபம் தான் கொடுக்கும். சரிங்களா? நேர்மையா இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் லாபத்தை ரிஷபராசிகளுக்கு ஈட்டி கொடுக்கும். அடுத்த ராசியான மிதுன ராசி. இவங்களுக்கு கர்ம சனி 100க்கு 80 மார்க் கொடுக்கலாம். இந்த மிதுன ராசிகளுக்கு பொறுப்புடன் செயல்படக்கூடிய காலகட்டம் இது. சரிங்களா? பொறுப்பு இல்லாம செயல்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க கேர் பண்ணி நல்ல பொறுப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுக்கு அடுத்த ராசியான கடகம். கடகத்துக்கு பாக்கிய சனி 100க்கு 90% மார்க் கொடுக்கலாம். சரிங்களா? கடந்த காலத்துல நீங்க ரொம்ப கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க கடகராசிக்காரங்க. ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை சந்திப்பாங்க. அந்த கடந்த கால பிரச்சனைகளுக்கு இந்த டயத்துல ஒரு தீர்வு கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம். அந்த பழைய கசப்பான நினைவுகளுக்கு எல்லாமே ஒரு பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். அடுத்தால சிம்மத்துக்கு அஷ்டம சனி 100க்கு 76 மார்க் கொடுக்கலாம். எதிர்பார்ப்புகளை குறைச்சிக் கொள்வது உங்களுக்கு நல்லது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு வேண்டாம். நீங்க இதை வச்சு ஒரு தொழில் தொடங்கணும், பெரிய லாபம் இருக்குன்னு நினைச்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பா லாபம் இருக்காது. உங்களோட எதிர்பார்ப்பை சுருக்கி கொள்ளக்கூடிய டைம் இது. அதுக்கு அடுத்த ராசியான கன்னிக்கு கண்டகச்சனி 100க்கு 70 மார்க் கொடுக்கலாம். கன்னிக்கு வந்து இப்போ வந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அளிக்கும். அதாவது தொடர்ந்து ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுக்கு அடுத்ததான துலாம் ராசிக்கு ரோக சனி. இதுக்கு வந்து 100க்கு 95 மார்க் கொடுக்கலாம். துலாத்துக்கு வந்து சவால்களை வெற்றி கொள்ளக்கூடிய காலம். உங்க காட்டுல மழை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததான விருச்சக ராசிக்கு பஞ்சம சனி 100க்கு 91 மார்க் கொடுக்கலாம். தகவல் தொடர்புல மட்டும் கவனம் தேவை. மற்றபடி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்காது. சரிங்களா? ஒரு போன் மூலமாவோ இல்ல ஒருத்தரை பத்தி தகவல் தொடர்பிக்கும் போதோ அதுல கவனம் கண்டிப்பாக தேவை உங்களுக்கு. தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி 100க்கு 80 மார்க் கொடுக்கலாம். சரிங்களா? ஆன்மீக சிந்தனைகள் இவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகலாம். கோயில் வழி சாமி கும்பிடுவது, கோயில் நேர்த்திக்கடன்களை தீர்ப்பதை இவங்க வந்து பண்ணலாம். மகரத்துக்கு சகாய சனி 100க்கு 92 மார்க் கொடுக்கலாம். மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய டைம். சரிங்களா? உங்களுக்கு எல்லாத்துலயுமே நிறைய மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க. அதே போல உங்களுக்கு முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்கும். கும்பத்துக்கு பாத சனி 100க்கு 65 மார்க் கொடுக்கலாம். வீண் செலவுகளை தவிர்த்து வச்சிடுங்க. சரிங்களா? தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க. அது உங்களை செலவுகளை அதிகப்படுத்தி கும்பத்தை வீழ்த்துக்கும். சரிங்களா? அடுத்த மீனத்துக்கு சென்ம சனி 100க்கு 50 மார்க் கொடுக்கலாம். பொறுமையுடன் செயல்படுங்க மீன ராசிக்காரர்கள். இப்போ எதுவுமே அவசரப்படாதீங்க. மிக மிக பொறுமை தேவை. ஏன்னா உங்க ராசியில் தான் சனி பகவான் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பொறுமையா எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா விட்டு கொடுத்து போறீங்களோ அதுக்கு அளவுக்கு உங்களுக்கு நல்லது. சரிங்களா? இந்த சொன்ன இந்த 12 ராசிகளுக்கும் பிரச்சனைகள் சனி பகவான் கொடுக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளை மீறி இது எதுவுமே செய்யாது. சரிங்களா? ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய சனி பயிற்சியோ, குரு பயிற்சியோ, ராகு பயிற்சியோ எல்லாமே வந்து கோட்சார கோள்கள் படி நடக்கிறது. உங்கள் ஜாதகப்படி வரக்கூடியது அல்ல. அதனால உங்க ஜாதகத்துல உள்ள திசைங்கிறது முக்கியமான ஒண்ணு. திசைநாதனை மீறி புத்திநாதனால ஒண்ணும் செய்ய முடியாது. புத்திநாதனை மீறி இந்த கோச்சார கோள்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்பனா இதோட பலன்கள் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பலன்கள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு சனி உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய நிலைமையில இப்ப இருக்குது. உங்க ஜாதகத்தில் நல்ல திசைக்கு நல்ல புத்தி நடக்குதுன்னா அந்த நன்மை வந்து அதிகமாக கிடைக்கும். அதே கெடுபலன் கொடுக்கக்கூடிய சனி இருக்குது. உங்க ஜாதகத்துல கெடுக்கக்கூடிய திசையும் புத்தியும் நடக்குதுன்னா கெடுபலன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சனி வந்து உங்களுக்கு கெடுக்கக்கூடிய பலன்கள் கொடுக்கக்கூடிய நிலைமையில இப்ப இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாவும் புத்தியும் நல்ல தசா புத்திகள் இருந்தால் இது வந்து உங்களுக்கு பெரிதாக பாதிக்காது. சரிங்களா? இப்போ நம்ம சனி பயிற்சியை பத்தி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா எல்லா ராசிகளுக்கும் பார்த்தாச்சு.
வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சர்வம் முருகா அர்ப்பணம்.